வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ராஜஸ்தானி தால் பாட்டி சுர்மா. 5 வகை பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 200 கிராம் கோதுமை மாவு, 50 கிராம் ரவை, 1/2 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் சால்ட், கொஞ்சமாக நெய் விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. பருப்பு வெந்துடுச்சு. இப்போ தால் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1 சிட்டிகை பெருங்காயம், 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு, 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மல்லி இலை போட்டு கலந்து விட்டிங்கன்னா தால் ரெடி. அரை மணி நேரம் கழித்து ரேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து நம்ம பாட்டி ரெடி பண்ணுறதுக்காக அதை ஒரு குழி மாதிரி வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துப்போம். ஒரு குக்கிங் பேனில் இந்த பாட்டிஸ்லாம் வச்சு 2 சைடும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மெட்டல் மெஷ் மேலே இந்த பாட்டிஸ்லாம் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெய்யில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ சுர்மா ரெடி பண்ணுறதுக்காக பாட்டியை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்து ஒரு பேனில் நெய் விட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டு சுகர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி பாதாமை தூவி விட்டு ஏலக்காவை தட்டி போட்டிங்கன்னா அருமையான சுர்மா ரெடி. இந்த மாதிரி யூனிக் டிஷ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.